Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ பாருங்க, நம்ம வந்து காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வச்சிட்டு முட்டையை போட்டு நம்ம மசாலா எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம். இப்போ தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம். பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சேன் நீளமா. இந்த பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டோம்னா இந்த பச்சை பட்டாணியில் உள்ளெல்லாம் நல்லா உரைக்கும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த காலிஃப்ளவரை நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸுக்கு போட்டுக்குவோம். நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவர்லாம் முக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் பூச்சி ஏதாவது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தான் வந்து இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி இந்த மிளகாய்த்தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா உரைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க, 3 முட்டை போட்டுக்கலாங்க. ஆயிலெலாம் இது நிறைய ஊற்றலை, நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். நல்லா கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிஞ்சு பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா முட்டை போட்டிருக்கிறதுனால பெப்பர் தூள் கொஞ்சமாக போட்டோம்னா, இப்போ ஒரு பிஞ்சு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி எக் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து நம்ம காலிஃப்ளவர் பொரியல் தனியாகவும் முட்டை பொரியல் தனியாகவும் செய்வோம். இதை மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.